இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று விபூதி புதன் வழியாக நாம் தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம். தவக்காலம் என்பது இறை அருளின் காலம், இரக்கத்தின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். இந்த தவக்காலத்தில் நாம் அனைவருமே கடவுளை அன்பு செய்ய அழைக்கப்படுகின்றோம். கடவுளை நாம் எப்படியெல்லாம் அன்பு செய்யலாம், அந்த இறை அன்பிற்காக நாம் எவற்றையெல்லாம் தியாகம் செய்யலாம் என்று சிந்தித்து பார்த்து நம்மையே மாற்றிக்கொண்டு கடவுளோடு இணைத்து வாழ இந்த தவக்காலமானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. திருவருகை காலமும் கிறிஸ்து பிறப்பு காலம் முழுவதுமாக நாம் இறைவன் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பை குறித்து சிந்தித்தோம். இறைவன் மனிதர்களாகிய நம்மை எப்படியெல்லாம் அன்பு செய்தார், அந்த அன்பின் வெளிப்பாடாக எவற்றையெல்லாம் தியாகம் செய்தார், எப்படி மனிதர்களாகிய நம்மை தேடி ஒரு குழந்தையாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்று நாம் சிந்தித்தோம். இந்த தவக்காலத்திலே நாம் கடவுளை எப்படி அன்பு செய்கின்றோம், அந்த அன்பிற்காக நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். அந்த கடவுளை நாமும் அன்பு செய்ய வேண்டும். கடவுள் நம்மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காக எல்லாவற்றையுமே தியாகம் செய்தார். நாமும் கடவுள் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்காக நம்முடைய பாவ வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும், சுயநலத்தை தியாகம் செய்ய வேண்டும், நம்முடைய ஆணவத்தையும் அகங்காரத்தையும் தியாகம் செய்து வாழ வேண்டும் என்று இந்த தவக்காலமானது நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே 3 விதமான அன்பை கொண்டிருக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தையானது நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றது. முதலாவதாக ஒவ்வொரு மனிதனும் தன்னையே அன்பு செய்ய வேண்டும். தன்னை அன்பு செய்கின்ற மனிதனால் மட்டும்தான் மற்றவர்களை அன்பு செய்ய முடியும், கடவுளையும் அன்பு செய்ய முடியும். ஆக ஒவ்வொரு மனிதனும் முதலிலே சுய அன்பை கொண்டிருக்க வேண்டும், தன்னை முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக அந்த தன்னுடைய அன்பானது, சுய அன்பானது மற்றவர்களை அன்பு செய்ய நம்மை அழைத்து செல்ல வேண்டும். இந்த சுய அன்பும் பிறர் அன்பும் கடவுளை அன்பு செய்ய அழைத்து செல்ல வேண்டும். இந்த சுய அன்பு, பிறர் அன்பு, கடவுள் அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று இன்றைய இறை வார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இந்த 3 அன்பையும் நாம் எப்படி செயல்படுத்த முடியும் என்பதை நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 செயல்களை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நோன்பு, அறச்செயல்கள், ஜெபம். நோன்பு என்பது ஒரு மனிதனை தன்னைத்தானே அன்பு செய்ய உதவி செய்கின்றது. ஒரு மனிதன் நோன்பு இருக்கின்ற பொழுது அவன் தன்னை முழுவதுமாக புரிந்து கொள்ளுகின்றான். தன்னுடைய பலவீனம் என்ன, பலம் என்ன, தான் செய்கின்ற பாவம் என்ன என்பதை அறிந்து கொள்ளுகின்றான். அப்படி அறிந்து கொள்ளுகின்ற மனிதன் தன்னையே திருத்திக் கொண்டு நல்லதொரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்கின்றான். தன்னுடைய தீமையை விலக்கி, தன்னுடைய பாவத்தை விலக்கி, தன்னுடைய உடலுக்கும் சிந்தனைக்கும் ஆன்மாவுக்கும் தீங்கு விளைவிக்கின்ற எல்லாவற்றையும் விளக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நோன்பு இருக்கும் பொழுது புரிந்து கொள்ளுகின்றான். அப்படி புரிந்து கொள்ளுகின்றவன் தீமையை விளக்குகின்ற பொழுது தன்னைத்தானே அன்பு செய்கின்றான். தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் இதயத்தையும் அன்பு செய்கின்றவனாக மாறுகின்றான். ஆக சுய அன்பு கொண்டிருக்கின்றவன் நோன்பு இருக்க வேண்டும். இந்த சுய அன்பானது இரண்டாவதாக பிறர் அன்புக்கு அழைத்து செல்லுகின்ற பொழுது அந்த பிறர் அன்பானது அறச்செயல்களிலே வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். தர்ம செயல்கள் செய்ய வேண்டும், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், கஷ்டப்படுபவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், நோயாளிகளை சந்திக்க வேண்டும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் பிறர் மீது வைத்திருக்கின்ற அன்பை இந்த செயல்கள் வழியாக வெளிப்படுத்த முடியும். இந்த தவக்காலத்திலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் பல ஆடம்பர செலவுகளை நாம் தவிர்க்கின்றோம். அந்த ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பதன் வழியாக அந்த பணத்தை சேமித்து அந்த பணத்தை நாம் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்து அறச்செயல்களை செய்ய வேண்டும். அதன் வழியாக மற்றவர்களை அன்பு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கின்றார். மூன்றாவதாக கடவுளை அன்பு செய்ய வேண்டும். இந்த இறை அன்பானது எப்படி வெளிப்படுகிறது என்றால் நம்முடைய ஜெபத்தின் வழியாக வெளிப்படுகின்றது. ஜெபத்தின் வழியாக நம்முடைய பல்வேறு பக்தி முயற்சிகள் வழியாக நாம் கடவுளை அன்பு செய்ய முடியும். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிப்போம், குடும்பமாக ஜெபிப்போம். அப்படி ஜெபிக்கின்ற பொழுது இறைவனுக்கும் நமக்கும் இருக்கின்ற
அந்த உறவானது பலப்படுகின்றது, வலுப்படுகின்றது. நாம் இறைவனை தொடர்ந்து இன்னும் மென்மேலும் அளவுக்கு அதிகமாக அன்பு செய்ய முடியும். ஆக இந்த 3 அன்பையும் நாம் கொண்டிருக்கின்ற பொழுதுதான் நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். தன்னைத்தானே அன்பு செய்தல், பிறரை அன்பு செய்தல், கடவுளை அன்பு செய்தல், இந்த 3 அன்பையும் கொண்டிருக்க நோன்பு, அறச்செயல்கள், ஜெபம் இவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தை ஆரம்பிக்கின்ற நாம் இந்த 40 நாட்களும் நல்ல நோன்பு இருந்து நல்ல முறையில் ஜெபித்து அறச்செயல்களை செய்து நாம் நம்மை அன்பு செய்வோம், பிறரையும் அன்பு செய்வோம், கடவுளையும் அன்பு செய்து வாழ்வோம். அதற்கான வரம் வேண்டி இன்றைய நாளிலும் சரி, வர இருக்கின்ற தவக்காலம் முழுவதுமாக சரி நாம் ஜெபிப்போம். இறை அருளையும் ஆசிரையும் பெற்று நல்ல உடல் சுகத்தோடும் ஆன்ம பலத்தோடும் வாழ முயற்சி செய்வோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நீங்கள் மேற்கொள்ள இருக்கின்ற தவ முயற்சிகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. Dear brothers and sisters in Christ Jesus, today we begin the holy season of Lent with a celebration of Ash Wednesday. This time is given to us so that we shall consciously give our time to the one who made us and sacrificed himself for us. So during this time, let us come closer to him through the pillars of fasting, prayer, and almsgiving. I'm sure the moment we think of Lent, often we think that what am I going to give up during this year of Lent? I'm sure many of you would have spent some time thinking about what to give up and so forth. Lent is not only of what we are going to give up, but Lent is also more of an internal journey of discovery and oneness with God. Friends, symbolically, the 40 days remind us of Jesus spending 40 days in the desert praying and fasting. By observing prayerfully the days of Lent, every Christian is invited to imitate Jesus' withdrawal into the wilderness for 40 days and at the same time contemplating his suffering, death, and resurrection. Today, friends, after a short reflection, the priest will bless the ashes which were produced from the palms that were blessed last year. The priest will put it on your forehead or head, depending on where you are now, as the COVID-19 restrictions varies from one place to the other. The ashes serve as a reminder of our sinfulness and mortality and provide a perfect beginning to the Lenten season. The next 40 days will be a journey of reflection on our faith in light of Christ's suffering, death, and resurrection. It is a journey to come closer to God, who is love, merciful, and full of compassion. I'm sure in the journey of life, we all make mistakes and tend to go away from the love of God as the people of Israel did in their lives. Though God saved them from all the dangers of their lives, but still failed to see the love of God in their lives. But their life was full of happiness only when they made a return journey in their lives. We are called to do so, the same. Just analyzing as to how I lead my life, there is a story of 2 brothers living in a shepherding village many years ago. They were caught stealing sheep, and according to rough custom, each had the letters ST burned on their foreheads. They made sheep stealer. One brother, unwilling to face the shame, lay down and wandered about the country for many years. After a while in each location, the meaning of the letters was learned and he had to move on. He lived as an outcast all his days. The other man decided to make amends. He remained in his village and lived a blameless life, trying to make up for his misdeeds. He became a caring neighbor, a
a trusted friend. He lived to a good old age and was dearly loved. One day, a visitor asked a citizen what those letters ST on the old man's head meant. The friend thought for a while. Everyone had long since forgotten the true meaning of the letters. Finally, the man replied, I think the letters stand for saint. Yes, dear friends and sisters, we all can become like saints. Saint Eugene de Maisonneuve, the founder of the Oblates of Mary Immaculate, in the preface to the Constitution, he says, I want you to be saint. We all can, provided when we make a return journey to our Father. In the first reading, we hear from the book of Joel, return to the Lord your God, for he is gracious and compassionate. Who knows, he may turn and relent and leave behind your blessing. Friends, I would like to finish this reflection by quoting our Holy Father Francis. He says, do not allow Lent to pass in vain. Friends, have a good start. So next 40 days, make every preparation so that your life becomes meaningful when you come to celebrate Easter.